இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா ஆடி 2வது வெள்ளிக்கிழமை என்ன பூஜை என்ன வழிபாடு பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஆடி மாதம் முழுவதுமே எல்லா வெள்ளிக்கிழமையும் சிறப்பான வெள்ளிக்கிழமை தான். அம்மன் வழிபாடுக்கு உரிய நாள்னால் வந்து செவ்வாய் வெள்ளி தான். அதுவும் ஆடி மாதம் ஃபுல்லாகவே அம்மனுக்கான வழிபாட்டுக்குரிய நாட்கள் தான். அதில் இந்த 2வது வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷம். எதுக்குன்னா வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது நமக்கு ரொம்ப சிறப்புன்னு தெரியும். இந்த 2வது வாரத்தில் நம்ம மகாலட்சுமிக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது செல்வம் பெருகும், கடன் சுமை தீரும், அப்புறமா வந்து வியாபாரம் தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டம் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து அதுலேயும் வந்து வியாபாரம் வந்து பெருக ஆரம்பிக்கும். அதுக்கு மகாலட்சுமிக்கு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிரஹோரை, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 இந்த 3 வேளையில் ஏதாவது உங்களுக்கு இந்த நேரத்தில் பூஜை பண்ண கரெக்டாக இருக்கும்னு நினைக்கும் போது அதுலேயும் ரொம்ப சிறப்பு வந்து காலையிலையும் நைட்டும் பண்ணுற அந்த 2 டைமில் ஏதாவது ஒரு டைம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அந்த டைமில் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும்னா மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு நல்ல வெள்ளை மலர்களால் மல்லிகைப்பூ தாமரைப்பூ அப்படின்ட்டு நம்ம வந்து மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு வெள்ளை நிறத்தில் ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணி வைக்கணும். பால் பாயாசம் வைக்கலாம், கற்கண்டு சாதம் பண்ணி வைக்கலாம், கற்கண்டு மட்டும் வைக்கலாம், இல்லைனா வந்து பால் காய்ச்சி அதில் ஏலக்காவும் நாட்டு சர்க்கரையும் போட்டு வைக்கலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இது வந்து நம்ம எளிமையாக எப்பவும் வீட்டில் பண்ணக்கூடியது தான். வச்சு நல்லா வீடு முழுக்க சாம்பிராணி போட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி இந்த ஒரே ஒரு மந்திரம் தாங்க. இது எல்லாரும் ஈஸியாக சொல்லக்கூடியது. இதை 108 முறை சொல்லி அம்பாளுக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். குங்குமத்தால் பண்ணுங்கள், மலர்களால் பண்ணுங்கள். எதுவும் இல்லைன்னா நார்மலாக காசு, இது ரொம்ப விசேஷம் மகாலட்சுமினாலே. அதுவும் சுக்கிரஹோரையில் அந்த காசு சத்தம் கேட்க வந்து செல்வம் பெருகும்னு சொல்லுவாங்க. ஒரு 108 1 ரூபா காயின்னா இருந்துச்சுன்னா 1 ரூபா காயினே எடுத்துக்கோங்க. இல்லை 5 ரூபா காயின் வச்சுருக்கீங்கன்னா 5 ரூபா காயின் 108 காயின் எடுத்து 108 போற்றி சொல்லி நீங்கள் வந்து மகாலட்சுமி அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணி தீப தூபம்லாம் காட்டி நிறைவாக பூஜையை முடிச்சிங்கன்னு வைங்களேன், செல்வம் சேருங்க. அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையில் வந்து ஆடி 1ஆம் தேதி என்னால் உப்பு மஞ்சள் வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு வாங்கி வச்சு, அதுவும் இந்த சுக்கிரஹோரையில் வாங்கி வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. காலையில் 6 to 7 இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் வந்து நம்ம கல்லுப்பு வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணும்போது செல்வம் பெருகும். அந்த மகாலட்சுமியை நம்ம வீட்டில் வந்து வாசம் பண்ணுவாங்கங்க. நான் சொன்னது வந்து இப்போ ஒரு எளிமையான பரிகாரம் தான். இதை வந்து இந்த வாரம் என்னால் பண்ண முடியலைன்னு நினைக்கிறவங்க, நமக்கு ஆடியில் 5 வெள்ளிக்கிழமை இருக்குது, ஒரு வெள்ளிக்கிழமை தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த 4 வாரத்தில் எந்த வெள்ளிக்கிழமைனாலும் நீங்கள் இந்த வழிபாடை பண்ணிக்கலாம். அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீங்கள் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பூஜையை முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கேயோ சுமங்கலி பெண்களுக்கு வந்து வளையல், மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, ஒரு ரூபா காயின் வச்சு கொடுத்து பாருங்களேன், செல்வம் பெருகுங்க. அதே மாதிரி தொழிலில் இருக்கக்கூடிய வீழ்ச்சியெல்லாம் போய் நல்ல வருமானம் வரும். கடன் சுமை இருந்துச்சுன்னா அது தீரும். நீங்களும் வந்து தீர்க்க சுமங்கலியாக இருப்பீங்க. மகாலட்சுமி அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. அதனால் நாளைக்கு பெண்கள் யாரும் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு எளிமையான பூஜை தான். 6 to 7 பண்ணுங்கள், இல்லைனா நைட்டு 8 to 9 பண்ணுங்கள். 2 நேரமும் ரொம்ப சிறப்பான நேரம். எளிமையான இந்த பூஜை பண்ணி மகாலட்சுமியோட முழு அருளும் பெற்று செல்வ செழிப்போடு வாழணும்னு நானும் வேண்டிக்கிறேங்க. நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.